கள்ளக்குறிச்சி டு ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ப்ரொஃபைலில் என்ன மாதிரி நம்மளுக்கு டெக்னீஷியன், அதாவது மெக்கானிக் யூஸ்க்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிட்டு வரேன். ஏன்னா இப்போ நிறைய நண்பர்களுக்கு இந்த ஸ்க்ரூ பிரச்சனை, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளுடைய டெக்னீஷியனுங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு ப்ரொஃபைலில் சின்ன விஷயம் கூட, சின்னதாக ஒரு வாஷர் கூட பார்த்திங்கன்னா அது டெக்னீஷியனுக்கு என்ன பயன்பாடு, நம்ம ஆம்ப்ளிஃபையர் அசம்பிளிங்க்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத எல்லாமே தேடி பிடிச்சி நம்ம குவாலிட்டியாகவே நம்ம மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி நம்ம டெக்னீஷியனுக்கு கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பயன்பாடு இருந்தால் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் போய்ட்டு வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க நம்பரில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பிடி போர்டுக்கு முடுக்கக்கூடிய ஸ்க்ரூ. இது 2-3 சைஸில் இருக்குது, அதை நீங்கள் ப்ரொஃபைலே பார்த்துக்கலாம். இது 1 இன்ச் ஸ்க்ரூ. இதுக்கான ஸ்பைசர் எல்லாமே 100 குவான்டிட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி நெட்டுமே 100 குவான்டிட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ ஆர்டர் பண்ணிங்கன்னா 100 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னா 100 குவான்டிட்டி நெட்டோடு வந்துடும். ஏன்னா நீங்கள் நெட்டோட ப்ரைஸ் மட்டும் நினச்சிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிற நபர்கள் மட்டும் தனியாக ஒரு ப்ரைஸ் போட்டு ஒரு 100 பீஸ் போட்டிருப்பேன். ஏன்னா சில பேர் ஸ்க்ரூ இந்த நெட்டு இல்லாமல் தவிப்பீங்க, அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கேட் லாக் போட்டிருக்கேன். ஸ்க்ரூ ஆர்டர் பண்ணும்போது 100 குவான்டிட்டி ஸ்க்ரூ வருதுன்னா அந்த 100 குவான்டிட்டி ஸ்க்ரூ கூட உங்களுக்கு நெட்டும் வந்துடும். அதே மாதிரி நம்ம வால்யூம் கண்ட்ரோல் டைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கட்டிங் பிளேட்லையோ வேறு இதில் நீங்கள் வச்சு டைட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரூ அந்த வால்யூம் கண்ட்ரோலோட அந்த லாக் உங்களுக்கு உடச்சிக்கும். அதாவது அதிக பேலன்ஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோல் ஒரு மீடியம் டைட்டு தான். அது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 10 ஸ்பேனரால் ஸ்க்ரூ ட்ரைவரால் கையால் டைட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு யூனிக்காக இருக்கும். ரொம்ப நம்ம திருப்பி டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரோல் நெட்டு டைட் பண்ணுறதுக்கான 10ஆம் நம்பர் ஸ்பேனரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 5.5 mm இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ப்ரொஃபைலில் இருக்குது. இந்த பிடி போர்டு நீங்கள் முடுக்கக்கூடிய ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்பேனர் தான் இது. இது நிறைய பேர் மெட்டீரியல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உள்ளே கட்டிங் பிளேடை விட்டுட்டு திருப்பிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை தேவையில்லை. இது மேலே இருந்தபடியே ஈஸியாக நீங்கள் டைட் வச்சுக்கலாம். அதுக்கான ரூல்ஸ் இது நார்மலாக வரக்கூடிய இந்த அக்ரிலிக் பேனலில் நீங்கள் யூஎஸ்பி அந்த தனியாக பென்ட்ரைவர் போர்டு மட்டும் சின்னதாக ஃபிட் பண்ணுவீங்க. இப்போ வரக்கூடிய டீகோடர்ஸ்லாம் இது அப்படியே ஒட்டிட்டு பேக் சைடு விட்டு ஸ்க்ரூ விட்டு ஏற்றிக்கலாம். இந்த ஸ்பைசரை போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூ போட்டுட்டு அவஸ்தைப்படணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே ஒரு முக்கியமான தேவையான பொருள் தான். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஸ்க்ரூ. டிஸ்பிளே ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இது போட்டிருப்பேன். இந்த நம்பரு 6x9.5. இது 6x6.5. 2 சைஸு. இதனோட சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது டிஸ்பிளே ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதை விட பெருசும் இருக்குது. இது 2.5 அந்த ஹோல்ஸுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இதை விட இன்னும் சின்னது இருக்குது. 4x6.5 சொல்லிட்டு இருக்குது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த ஸ்க்ரூ. இது 2.5 ட்ரில் பிட் போட்டிங்கன்னா டைட் பண்ணுறது. இந்த ஸ்க்ரூவுமே நம்ம ப்ரொஃபைலில் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம போர்டு ஃபிட்டிங் பண்ணுறது. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு விளக்கம். இந்த மாதிரி நீங்கள் 4 லீஃப் 5 லீஃபில் ட்ரில் பண்ண தேவையில்லை. ஒரு லீஃபில் ட்ரில் பண்ணாலே போதும். 2.5 பிட்டு தான். ஸ்க்ரூ ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர் ஃபிட்டிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூமே ஆட் பண்ணியிருக்கேன். 4x13 சொல்லி ஆட் பண்ணியிருப்பேன். டிரான்சிஸ்டர் அந்த மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு சில பேருக்கு புரியாது, இந்த ஸ்க்ரூ எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது. அதையுமே விளக்கமாகவே நம்ம எதுக்கு பயன்படுத்துறதுன்றது இமேஜஸில் கொடுத்துருக்கேன்.
இதுவுமே நீங்கள் பாக்கெட்டுக்கு 100 இருக்கும். எல்லாமே 100. அதாவது ஒரு டெக்னீஷியன் யூஸ். நீங்கள் 1000 பீஸ் கேட்டிங்கன்னா அது மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. அது 1000 பீஸ் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக வரும். ஏன்னா நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கும்போது உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரூ. 4 ரூ. 5 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் அண்டு ஜாக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டு செய்கிறீங்கன்னா அந்த காலத்தில் ரவுண்டு பின்னு போடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் அது தேவையே இல்லை. 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல் அந்த நீங்கள் 4-வே எல்எஸ் அந்த ஸ்பீக்கர் அவுட்புட் பின்னு போடுறீங்க இல்லையா, அதிலே நீங்கள் இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா வேக்லெட் ஒயர் அளவுக்கு நல்லா காப்பர் திக்னஸ் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. இது ஒரு டைம் சொருவிட்டால் போதும். இது மாற்றி சொருவ முடியாது. அது மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி நீங்கள் சொருவிக்கலாம். இது இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அப்படியே கனெக்ட் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் இருக்கும். 2வது கஸ்டமர் கனெக்ஷனு மாற்றி சொருவ முடியாது. ஒரு செட்டை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா திரும்ப அவங்களே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும் வேலை செய்கிறதுக்கும். இதுவுமே வந்து நம்ம ப்ரொஃபைல் கேட் லாக்கில் இருக்குது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பொங்கல்லேருந்து வீடியோவே போடல. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா போடுவோம், கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேறு வேலை செஞ்சிகிட்ருக்கோம். ஆனால் இப்படி கொஞ்சம் அந்த வேலையும் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு இப்படி போர்டு அமுச்சு விட்றதுக்கே டைம் சரியாக போகுது. இது ஒரு நண்பருக்கான இன்றைக்கி ஆர்டர். நம்மளுடைய 5.1 கிட்டு ஒரு 4 பீஸு, ஒரு 2TRம் ப்ளஸ் 7265 5 சேனல் போர்டும். வீட்டுக்கு யூனிக்காக கேட்கணும், ஆடியோ நல்லா நைஸாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் 7265 நல்லாவே இருக்கும். நம்ம சப்வூஃபருக்கு மட்டும் டிரான்சிஸ்டர் பயன்படுத்திப்போம். இது DC to DC கன்வெர்ட்டர். இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆம்ப்ஸ் கிடைக்கும். இதில் ஒரு 150 வாட்ஸ் பவர் ஆம்ப் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டோ 2.1க்கு இது காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒர்க் பார்த்து எல்லாமே சால்ட் அடிச்சிருக்கு. எல்லாம் க்ளீனிங் போகணும். அதே மாதிரி கொஞ்சம் நம்மளோட நண்பர்களுக்கு இன்னும் ஒரு சிலதெல்லாம் யூனிக்காக கிடைக்கிற மாதிரி இன்னும் இந்த வாஷர் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் இப்போ வந்து ப்ரொஃபைலில் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா இது தெரியப்படுத்துகிற நம்ம நண்பர்களுக்கு. ஏன்னா நீங்கள் போயிட்டு அங்கே வாங்கணும் இதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பொருள் கிடைக்காது. நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் தெரிய வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து இது என்ன ப்ரைஸாக அது என்ன ப்ரைஸ்ன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை தர முடியாது. இந்த வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், வீடு மாதிரி ஒரு பேஜ் இருக்கும், ஹோம் பேஜ். அதை டச் பண்ணிங்கனாலே நம்மளுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடும். அதில் ஒவ்வொன்றுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன், ஒரு இமேஜஸ் கொடுத்துருப்பேன். அது எதுக்கு பயன்படுத்துகிறதும் அப்படின்றதும் நல்லா விளக்கமாகவே உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு புரியாது, இது எதுக்கு பயன்படுத்தும், இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா, அந்த சைஸ் கரெக்டாக, அதுக்கு எப்படி பொருந்தும், அது என்ன யூஸ் பண்ணணும், சாதாரண ஒரு ஸ்க்ரூ கூட நீங்கள் ட்ரில் பட்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை. மேலும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கம்பல்சரி நம்மக்கிட்ட கிடைக்கிற மாதிரி போட்டுக்கிட்டே வரேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.